Okay, so in this video we are going to see about single cell protein, that is abbreviation வந்து SCP. இப்போ single cell protein already I told, single cell proteins are nothing but the dried cell of microorganism that are used as protein supplement in human foods or animal feeds. Animal ஃபுட்டுக்காகவோ அல்லது நம்ம ஹியூமன் ஃபுட்டுக்காகவோ ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு ப்ராடக்டாக இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து ஹியூமனுக்கு அண்ட் ஆல்சோ அனிமல் ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம். This is if you take this single cell protein, it has a high nutritive value due to their high, அதுலேருந்து என்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, விட்டமின் அதிகமாக இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட் கண்டென்ட் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அது வந்து இட்ஸ் எ ரீப்ளேஸ் ஆஃப் அ கன்வென்ஷனல் ப்ரோட்டீன். ஸோ இட் இஸ் எ ரீப்ளேசபிள் கன்வென்ஷனல் protein source due to their high nucleic acid content and slower in டைஜஸ்டிபிலிட்டி. ஸோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எளிதாக இருக்கும், அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், விட்டமின்ஸ் இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குது. அதனால தான் ஹியூமன் ஃபுட்டாவோ அனிமல் ஃபுட்டாவோ அது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா, எஸ்பெஷலி மீத்தலோஃபில்லஸ், மீத்தலோட்ரோஃபில்லஸ், செலோனோமோனாஸ், alkaligens. and fungi la பார்த்தோம்னா agaricus campestris, saccharomyces cerevisiae, that is yeast, and also candida utilis. algae la வந்து spirulina, chlorella, chlamydomonas. ஸோ algae, bacteria, fungi இதில் இருந்தெல்லாம் என்னது இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை they are getting this single cell protein as human protein supplement, for human protein supplement. So if you take the single cell protein, it forms an important source of food because of their protein, already I told, because of their protein content, carbohydrate, fat, vitamins and minerals. Okay, it is used by astronomers and Antarctica expedition scientists. ஸோ astronomers மோஸ்ட்லி இதெல்லாம் எதுக்கு அவங்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து அவங்க வந்து அஸ்ட்ரானர்ஸ் அல்லது என்னது அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன் சயின்டிஸ்ட் எல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்பைருலினான்னு ஒரு வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து என்னது ஈஸிலி க்ரோன் ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ, ப்ராசஸிங் பிளான்ட்ஸ், ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மேன்யூர் அண்ட் ஈவன் sewage to produce large quantities and can serve as food rich in protein, minerals, fat, etc. ஸோ ஸ்பைருலினான்னு வந்து அந்த 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 ஸ்பைருலினா ஆல்ரெடி தட் இஸ் அன் ஆல்கே. ஸ்பைருலினா ஆல்கேல வந்து அதில் இருந்தும் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து தே கேன் ஏபிள் டு கெட். அண்ட் அதெல்லாம் அதில் வந்து என்னது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங், வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் மூலமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன, ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மேன்யூர், ஈவன் சூவேஜ் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் protein, minerals, fats and carbohydrates. So such utilization also reduce environmental pollution. இதனால environmental pollutionும் reduce ஆகுது. இப்போ 250 gram of Methophilus Methylotrophusல வந்து high rate of biomass production and growth can be expected to produce 25 tons of protein. 250 gramல Methylophillusல எவ்வளோ tons of protein எடுக்கிறாங்க, 25 tons of production of protein they can able to produce in the case of the Methylophilus Methylotrophus. அப்போ அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தட் தே மே ஆஸ்க் இன் 5 மார்க்ஸ். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் அண்ட் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின் வர்றதுக்கு திஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் போல்ட்ரி ஆஸ் அன் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அதர் நியூட்ரியன்ட் விச் இஸ் யூஸ்வலி used for feeding cattle, birds and fishes. Food for cattle, birds, fishes go in the poultry industries and the excellent source of protein content. And also it is used as aroma, நல்ல ஃப்ளேவர் வரக்கூடிய ப்ராடக்ட், விட்டமின் கேரியர், எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட்ஸ். பேக்ட் ப்ராடக்ட், பிஸ்கட்டு, பிரெட் அதிலெல்லாம் அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ டு கிவ் இன் சம் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ டு கிவ் அரோமா, ஸ்வீட் ஸ்மெல் வர்றதுக்கும் இந்த வந்து
single cell protein use பண்ணுவாங்க. And also in soups and ready to serve meals in diet recipes. Certain diet recipes single cell protein use பண்றாங்க. Apart from that, it is also used in paper processing industry, leather processing as foam stabilizer. அந்த லெதர்லாம் லெதர்லாம் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ இன் பேப்பர் ப்ராசஸிங்லேயும் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. they can able to use this single cell protein in these industries also.